நவீனமான மற்றும் பரபரப்பான உலகில் வாழ்கிறோம். இதில் வசதி என்பது தரத்தை விட அதிகமாக உள்ளது. நமது பழக்க வழக்கங்கள் மற்றும் வாழ்க்கை முறைகள் அதிக அளவில் உட்கார்ந்த நிலையில் உள்ளன. நாம் எப்படிப்பட்ட உலகில் வாழ்கிறோம் என்றால், தொற்று அல்லாத வாழ்க்கை முறை நோய்கள் உலகளாவிய சுகாதார நெருக்கடியாக மாறியுள்ளன. இது இப்போது நம் வாழ்க்கையை ஆழமாக பாதிக்கிறது. ஆனால் நம் வாழ்க்கையில் ஒரு சக்தி வாய்ந்த கருவி உள்ளது. இது நோயை நிர்வகிக்கவும் நமது ஆரோக்கியத்தின் தரத்தை மேம்படுத்தவும் அதே நேரத்தில் அது முதலில் ஏற்படுவதை தடுக்கவும் உதவுகிறது. நாங்கள் ஊட்டச்சத்து பற்றி பேசுகிறோம். ஹாய், என் பெயர் நயன் பாரிக். நீங்கள் நியூட்ரிஷன் மேட்டர்ஸை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன சாப்பிட வேண்டும், நம் வாழ்க்கையை அது எவ்வாறு பாதிக்கிறது என்பதை பற்றி பேசுகிறோம். நவீன வாழ்க்கை முறையில் ஊட்டச்சத்தின் மிக முக்கியமானது என்றால் அது மிக அல்ல. அது உடலுக்கு வலிமையை கொடுக்கிறது. இது நோயை எதிர்த்து போராடுகிறது. அதே நேரத்தில் பல விஷயங்கள், அதாவது மன மற்றும் அறிவாற்றல் செயல்பாடுகளை பராமரிக்கிறது. ஊட்டச்சத்து பொருட்களை பயன்படுத்துபவர்கள் என்ற முறையில் சரியான கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொள்ள வேண்டும். அதற்கு முன் நம் உடலுக்கு எதனை கொடுக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதில் என்ன அடங்கியுள்ளது, அதன் ஊட்டச்சத்து மதிப்புகள் என்ன, அது எவ்வாறு தயாரிக்கப்பட்டது, அது மட்டுமல்லாமல் பாதுகாப்பாகவும் ஊட்டச்சத்துக்களை பெறுவதற்காகவும் சோதிக்கப்பட்டதா போன்ற கேள்விகள் உள்ளன. சரி, இதற்கான பதில் இங்கே உள்ளது. இன்று நாம் ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்ற அதிநவீன வசதியுடன் இருக்கிறோம். இதில் தொழில்நுட்பம், தொடர்பு மையம், ஆக்கப்பூர்வ சேவைகள், அனலிட்டிக்கல் சோதனை ஆய்வகம் மற்றும் ப்ராடக்ட் இன்னோவேஷன் ஆய்வகம் ஆகியவை உள்ளன. சந்தைக்கு வரும் ஒவ்வொரு பொருளையும் உருவாக்குவதற்கு பின்னால் இருக்கும் சிக்கலான அறிவியலின் அம்சங்கள் குறித்த சிறப்பு பார்வைக்கு உங்களை அழைத்து செல்ல உள்ளேன். இந்த இடத்தை விட்டு வெளியேறும் ஒவ்வொரு பொருளும் மிக உயர்ந்த மூலிகை வாழ்க்கை தரத்தில் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் ப்ராடக்டை உருவாக்குவது முதல் இறுதி தர சரிபார்ப்பு வரை இந்த வசதியை நாம் ஒன்றாக ஆராய்வோம். நாங்கள் ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பகுதியில் நம் பயணத்தை தொடங்குகிறோம். இது உண்மையில் இந்த வசதியில் வடிவமைக்கப்பட்ட ப்ராடக்ட் பயணத்தின் முடிவாகும். நம்மிடம் ஹெர்பல் லைஃபின் ஈர்க்கக்கூடிய ஆரோக்கியம் மற்றும் ஆரோக்கிய ப்ராடக்ட்கள் உள்ளன. இது ஒரு சாதாரண டிஸ்ப்ளே அல்ல. இது ஹெர்பல் லைஃப் தரம் மற்றும் ஆரோக்கியத்திற்கான அர்ப்பணிப்புக்கான கவனமாக கையாளப்பட்ட விண்டோவாகும். இந்த டிஸ்ப்ளே விரிவான அறிவியல் ஆராய்ச்சி, தர சோதனை மற்றும் நுகர்வோர் சார்ந்த வடிவமைப்பு ஆகியவற்றின் தன்மைகளை பிரதிபலிக்கிறது. எடை மேலாண்மை, செயல்திறன், தினசரி ஆரோக்கியம் மற்றும் வெளிப்புற ஊட்டச்சத்து ஆகியவற்றில் பல்வேறு தேவைகளை நிவர்த்தி செய்தல் என்பதை உள்ளடக்கி இருக்கிறது. இப்போது இந்த ஃபெசிலிட்டியில் நடக்கும் மாயாஜாலத்தை புரிந்து கொள்ள ஹெர்பல் லைஃப் இந்தியாவின் தர கட்டுப்பாட்டு தலைவரான திரு அசுதோஷ் மிட்டல் அவர்களுடன் இருக்கிறோம். இங்கே வந்ததற்கு நன்றி. வரவேற்கிறோம். இந்த ஃபெசிலிட்டிக்கு வரவேற்கிறோம். உங்களுக்கு உதவவும் இந்த ஃபெசிலிட்டி முழுவதும் உங்களை அழைத்து செல்ல நான் இங்க இருக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா அதுக்கு நான் உதவுவேன். நன்றி சார், போகலாம். சார், நீங்கள் ஒரு முன்னணி உலகளாவிய ஊட்டச்சத்து நிறுவனத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறீங்க. ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனில் உங்கள் அனுபவத்தை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புறேன். நாங்க உலகளாவிய நிறுவனம் அப்படின்னு நீங்க சரியா சொன்னது போல நாங்க 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தொழிலில் இருக்கிறோம். அப்புறம் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய, அதாவது மீல் ரீப்ளேஸ்மெண்ட் ஷேக்குகள் மற்றும் நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்டை விற்பனை செய்வதில் நம்பர் 1 இருக்கும். விஞ்ஞான அடிப்படையிலான நிறுவனங்களை பொறுத்தவரை நாங்கள் வழக்கமாக சொல்வது, எங்ககிட்ட ஒரு 300க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள், மேலும் 50 PhD நபர்கள் இருக்கிறாங்க. அவங்க இந்த ப்ராடக்ட் மேம்பாட்டிற்காக அயராது உழைக்கிறாங்க. அதாவது மீல் ரீப்ளேஸ்மெண்ட் பவுடர், நியூட்ரிஷன் பார், டீஸ், அப்புறம் ஸ்போர்ட் நியூட்ரிஷன் மாதிரி ஹைட்ரேட். இது நுகர்வோருக்கு முழுமையான ஒரு ஆரோக்கியமான உணவை வழங்குது. உங்களுடன் இந்த பயணத்தில் இருப்பதில் மிக்க மகிழ்ச்சி மிஸ்டர் அசுதோஷ். நாம் ஆரம்பத்தில் பேசிய ஒரு ஃபார்முலேஷன் லேப் உள்ளது. தயவு செய்து எங்களை அங்கு அழைத்து செல்வீர்களா? ஆமா, வாங்க போகலாம். நாங்கள் ஃபார்முலேஷன் ஆய்வகத்திற்குள் நுழையும் போது ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் ஃபெசிலிட்டியின் மையத்தில் அடியெடுத்து வைக்கிறோம். கருத்து முதல் உறுதியான தீர்வு வரை ஒவ்வொரு ப்ராடக்டின் பயணமும் இங்குதான் தொடங்குகிறது.
இது அனைத்தும் ஒரு எண்ணத்துடன் தொடங்குகிறது. இது நுகர்வோர் தேவைகள் மற்றும் சந்தை தேவைகள் மதிப்பிடுவதற்கான கடுமையான ஆராய்ச்சிக்கு வழிவகுக்கிறது. அதன் பிறகு புதிய தயாரிப்பு விநியோகஸ்தர்களுடன் ஒரு உத்தி பொருத்தமாக இருக்கும் என்பதை உறுதிப்படுத்த ஒரு சாத்தியக்கூறு சோதனைக்கு வழிவகுக்கிறது. ஃபார்முலேஷன்கள் உருவாக்கப்பட்டு சோதனையின் ஒவ்வொரு சுற்றுக்கு பிறகும் ரிஃபைன்மெண்ட்டுகளுடன் சோதிக்கப்படுகின்றன. செயலில் உள்ள பொருட்களின் தேர்வு முதல் அவற்றின் செறிவு வரையிலான ஒவ்வொரு முடிவும் இறுதி ப்ராடக்ட் பயனுள்ளது மட்டுமல்ல, பாதுகாப்பானது மற்றும் மகிழ்ச்சிகரமானது என்பதை உறுதிப்படுத்துவதற்காக எடுக்கப்படுகிறது. ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் தரம் என்ற உறுதிப்பாட்டின் அடித்தளத்தை இந்த ஆய்வகம் பிரதிபலிக்கிறது. மஞ்சள், பிராமி, துளசி, திரிஃபலா போன்ற பல்வேறு பாரம்பரிய பொருட்களுடன் நாங்கள் வேலை செய்கிறோம். ஒவ்வொன்றும் கவனமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு இறுதி ப்ராடக்டில் தனிப்பட்ட ஆரோக்கிய பலன்களை வழங்குவதற்காக பயன்படுத்தப்படுகின்றன. இந்த பொருட்கள் அவற்றின் முழுமையான அணுகுமுறைக்கு புகழ்பெற்ற ஆயுர்வேத நடைமுறைகளின் மையமாக உள்ளன. எனவே நாம் பொருட்களை பற்றி பேசுகிறோம் என்றால் மஞ்சள் மற்றும் அஸ்வகந்தா போன்ற பொருட்களை பார்த்தோம். நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துடன் ஆயுர்வேத அறிவை எவ்வாறு ஈடுபடுத்துகிறீர்கள்? ஆமா, இது ரொம்பவே சரியான கேள்வி. இந்த குறிப்பிட்ட ஆய்வகத்தில் ஆயுர்வேத விஞ்ஞானிகள், ஃபார்முலேஷன் விஞ்ஞானிகளும் இருக்கிறாங்க. எனவே மூலப்பொருள் தகுதி மற்றும் மதிப்பீட்டு செயல்முறையின் போது ஆயுர்வேத விஞ்ஞானிகள் சரியான மூலப்பொருளை கண்டறிந்து ஃபார்முலேஷன் விஞ்ஞானிகள் நவீன கருவிகளை பயன்படுத்தி அந்த ஒரு ப்ராடக்டை, ஒரு ஃபார்முலேஷனை உருவாக்குறாங்க. இது நுகர்வோருக்கு உகந்ததாகவும் அவங்களுக்கு சரியான ப்ராடக்டையும் கொடுக்கும். ஆயுர்வேதிக் கொள்கைகளை லேபுக்கு கொண்டு வருவதன் மூலம் இந்தியாவின் பாரம்பரியங்களை மதிக்கும் வகையிலும் ஊட்டச்சத்து தீர்வுகளுக்கான முறைகள் மூலமாகவும் இன்றைய சுகாதார தேவைகளுக்கு ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் பாரம்பரிய அறிவை நவீன அறிவியலுடன் இணைக்கிறது. நாம் தற்போது இருக்கும் R&D லேப் ஆய்வகத்தில் தான் ஆரம்ப கட்ட உருவாக்கம். இதில் ஊட்டச்சத்து, ஆயுர்வேதம் மற்றும் சரும மாய்ஸ்சரைசர் மற்றும் கிளென்சர் உள்ளிட்ட பர்சனல் கேர் பொருட்களாக செய்யப்படுகிறது. நாம் இப்போது இருக்கும் இடம் வெளிப்புற ஊட்டச்சத்து ஆய்வகம் என்று அழைக்கப்படுகிறது. இது தோலில் பயன்படுத்தும் எதற்கும் பொருந்தும். எனவே பர்சனல் கேர் பொருட்கள் மிகவும் தனித்துவமானவை மற்றும் ஒவ்வொரு தோல் வகைக்கும் மிகவும் வித்தியாசமானவை என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரிந்த ஹெர்பல் லைஃப் அனைத்து வகையான தோல் வகைகளுக்கும் பாதுகாப்பாக இருப்பதை எப்படி உறுதி செய்கிறது? எஸ், ஆமா. வளர்ச்சியின் போது பர்சனல் கேர் ப்ராடக்ட்டுக்காக நாங்கள் பல்வேறு வகையான ஆய்வுகளை மேற்கொள்கிறோம். அந்த ஆய்வுகளை ஒன்று பெஸ்ட் டெஸ்ட்னு அழைக்கப்படுது. இந்த ப்ராடக்டை நாங்கள் இந்த ஆய்வகத்தில் பயன்படுத்துகிறோம். வறண்ட சருமம், எண்ணெய் சருமம் அல்லது கலவையான தோல் அல்லது சாதாரண சருமம் போன்ற பல்வேறு தோல் வகைகளுக்கு பல முறை நாங்கள் பயன்படுத்துகிறோம். முடிவுகள் சரியாக வந்தவுடன் செயல்திறன் ஆய்வுகளுக்கும் நாங்கள் போகிறோம். இந்த ஃபார்முலேஷன் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறோம். இந்த செயல்திறன் அப்புறம் பாதுகாப்பு, இதற்கான ஆய்வுகள் செய்யப்பட்டவுடன் ஃபார்முலேஷன் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். எனவே 2 ஸ்டெப் ப்ராசஸ் உள்ளதா? ஆமா. எனவே 1, 2க்கு பிறகு நீங்கள் ப்ராடக்ட் மேக்கிங் செயல்முறைக்கு செல்வீர்கள். அது மிகவும் சுவாரஸ்யமானது. ஹெர்பல் நியூட்ரிஷன் வெளிப்புற ஊட்டச்சத்து ஆய்வகங்கள் கடுமையான சோதனை நெறிமுறைகளை பின்பற்றுகின்றன. அவை ஒவ்வொரு ப்ராடக்டும் ஹைப்போ அலர்ஜெனிக், எரிச்சலை ஏற்படுத்தாது மற்றும் வெவ்வேறு தோல் வகைகளில் பயனுள்ளதாக இருக்கும். நாம் அடுத்து செல்வது GMPக்களின் ரூம். GMP என்றால் நல்ல உற்பத்தி நடைமுறைகள் மற்றும் இவை ஒவ்வொரு ப்ராடக்டும் மிக உயர்ந்த தரத்தை பூர்த்தி செய்து பராமரிப்பதையும் உறுதி செய்கின்றன. முக்கியமானதாகும். மிஸ்டர் அசுதோஷ், உங்களின் நல்ல உற்பத்தி நடைமுறைகளை பற்றி நான் அனைத்தையும் தெரிந்து கொள்ள விரும்புறேன் என்பது உங்களுக்கு தெரியும். நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அதை உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள விரும்புறேன். ஆமா, எனவே பொதுவாக இந்த R&D வசதியின் தனித்துவமான அம்சம் GMP ஆய்வகத்தை கொண்டிருப்பது தான். GMP சூழலில் ப்ராடக்டை நாங்கள் உற்பத்தி செய்கிறோம். சரி, GMP சூழல் என்றால் என்ன? GMP என்விரான்மெண்ட் ப்ராடக்ட்டுகள் மிக உயர்ந்த சுகாதார நிலைகளில் தயாரிக்கப்படுகின்றன. நம்ம பார்ப்பது போல நாங்கள் இந்த எக்ஸசைஸை ஆய்வகத்திற்கு வெளியே செய்கின்றோம். உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. உள்ளே சென்றால் சுற்றுச்சூழலை மாசுபடுத்தும் தூசி, துகள்கள் மற்றும் பிற பொருட்களை நாம் எடுத்துச் செல்வோம். சரி. எனவே இதுதான் நாங்கள் இங்கே பராமரிக்கும் மிக உயர்ந்த தரநிலை. அப்புறம் இது ஆய்வகத்தில் ப்ராடக்ட் தயாரிக்கப்பட்டதும் நுகர்வோர் பயன்படுத்துவதற்கு ஏற்றதாகவும் இருக்கும். எங்களின் நுகர்வோருக்கு அதிக சென்சரிக்காக இதை பயன்படுத்துகிறோம். சொல்லப்போனால் நாங்கள் இன்னும் சோதனையை முடிக்கவில்லை. ப்ராடக்ட்களின் அடுத்த சுற்று சோதனை இங்கே சென்சார் புத்தியில் நடக்கிறது. இங்குதான் சுவை, வாசனை, நன்சுவை மற்றும் டெக்ஸ்ட் ஆகியவற்றின் பிளைண்ட் டெக்ஸ்டை நடத்துகிறார்கள். உணர்வு ஆய்வகத்தில் ஒவ்வொரு தயாரிப்பின் சென்சரி
ப்ரொஃபைலிலும் கடுமையான தரநிலைகளை அடைவதை உறுதி செய்ய பயிற்சி பெற்ற வல்லுநர்கள் பணியாற்றுகின்றனர். ஹெர்பல் லைஃப் அதன் புதிய ப்ராடக்ட் மேம்பாட்டு செயல்பாட்டின் போது நுகர்வோரின் எதிர்பார்ப்பு மற்றும் சுவையை பூர்த்தி செய்ய இந்த ஆய்வகத்தை பயன்படுத்துகிறது. இடைவேளைக்கு பிறகு பெங்களூரின் வானிலை வேடிக்கையாக மாறுகிறது. நாங்கள் வெப்பம், குளிர் மற்றும் ஈரப்பதமான சூழ்நிலைகளை ஒரே இடத்தில் உணர்கிறோம். எப்படி? மேலும் தெரிந்து கொள்ள தொடர்ந்து பார்க்கவும். மீண்டும் வரவேற்கிறோம். நீங்கள் ஊட்டச்சத்து விஷயங்களை பார்க்கிறீர்கள். நாங்கள் பெங்களூரில் உள்ள ஒயிட் ஃபீல்டில் உள்ள ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷன் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸில் இருக்கிறோம். எனது பெயர் நயன் மற்றும் அனைத்து ஹெர்பல் லைஃப் ஊட்டச்சத்து தயாரிப்புகளுக்கும் அதிநவீன தயாரிப்பு மேம்பாட்டு சென்சரி டெஸ்டிங் செயல்முறைகளை நாங்கள் பார்த்துள்ளோம். இப்போது இங்கே நாம் ஸ்டெபிலிட்டி அறைகள், ஹாரி பாட்டருக்கு சொந்தமான ஒரு மந்திர அறை போல் தெரிகிறது இல்லையா? இப்போது இந்த அறைகள் சுற்றுச்சூழலை தூண்டுகின்றன. உண்மையில் நன்கு சுற்றுச்சூழல் மண்டலங்கள் உலகெங்கிலும் உள்ள வெவ்வேறு புவியியல்களை பிரதிபலிக்கின்றன. ப்ராடக்ட் எவ்வாறு பல்வேறு வெப்பநிலை மற்றும் ஈரப்பதம் நிலைகளை தாங்குகிறது என்பதை சோதிக்கிறது. நான் பார்க்க விரும்புகிறேன். திரு அசுதோஷ் உள்ளே எங்களுக்காக காத்திருக்கிறார். போகலாம். நாங்கள் ஸ்டெபிலிட்டி சேம்பரில் இருக்கிறோம். மிஸ்டர் அசுதோஷ், அதிக சத்தம் உள்ளது. ஆனால் ஸ்டெபிலிட்டி சேம்பரின் தனித்துவமான அம்சங்களை நான் அறிய விரும்புகிறேன். ஆமா, எனவே இந்தியாவில் நாங்க 4 விதமான ஸ்டெபிலிட்டி நிலைகளையும் நாங்க பராமரிக்கிறோம். ஸ்டெபிலிட்டி சேம்பர்களின் தனித்துவமான ப்ரோக்ராம்கள் அல்லது இந்த திட்டத்தின் தனித்துவமான அம்சம் என்னன்னா, இந்த 4 சேம்பர்களும் அதன் வெப்பநிலை, துல்லியம் மற்றும் ஈரப்பதத்தின் துல்லியம் ஆகியவற்றுக்காக தொடர்ந்து கண்காணிக்கப்படுகின்றன. சரி. எல்லா சேம்பர்களுக்கும் ஸ்டெபிலிட்டி வெவ்வேறு புவியியல் தேவைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு நிலையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. நீங்கள் உள்ளே சென்றால் இதனை உணரலாம். பாருங்க, சூடா, ஒருவித சூடாக இருக்கிறது. ஆமா, ஈரப்பதமும் கூட இருக்கும். ஆம், ஈரப்பதமும் கூட. ரைட். இந்த சேம்பர்ல 25 மற்றும் 60 டிகிரி வரை பராமரிக்கப்படுது. இதை நாங்கள் ரியல் டைம் ஆய்வு அப்படின்னு சொல்றோம். ஓகே. இங்கு மொத்தம் 24 மாதங்களுக்கு பொருளை சேமிக்கிறோம். எங்க கிட்ட இன்னொரு சேம்பர் இருக்கு. இது 6 மாத காலத்திற்கு அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதத்தில் இயங்குது. 24 மாதங்கள் வரை ஸ்டெபிலிட்டியை இது விரிவுபடுத்துது. ஆஹா, அதை சரி பார்ப்போம். ஆமா, இது மற்றொரு அறை. இது இன்னொரு சேம்பர். நான் விளக்கியது போல இது 40 டிகிரி மற்றும் 75 டிகிரியில பராமரிக்கப்படுது. இங்க உள்ள சென்றா உணர முடியும். கடவுளே, இது இன்னும் சூடாக இருக்கிறது. இந்த சேம்பர் பாத்தீங்கன்னா 40 டிகிரி சென்டிகிரேட் மற்றும் 75% ஈரப்பதத்தில் பராமரிக்கப்படுது. எனவே இங்கே பொருட்கள் 6 மாதங்களுக்கு சேமிக்கப்படும். அப்புறம் 6 மாத டேட்டா எங்களுக்கு 24 மாதங்கள் வரை நீட்டிப்பு வாழ்க்கையை வழங்கும். அப்படி என்றால் சந்தையில் இருக்கும் அந்த செல்ஃப் லைஃப் பார்க்கவும் சோதிக்கவும் நீங்கள் எத்தனை மாதங்கள் செலவிடுவீர்கள் என்ற விஷயம் ஒவ்வொரு அறையிலும் உள்ளது. ஆமா, எனவே ஸ்டெபிலிட்டி நிலையின் அடிப்படையில் ஷெல்ஃப் லைஃப் ஆய்வு அல்லது ப்ராடக்டின் ஷெல்ஃப் லைஃப் அடிப்படையில் அந்த டேட்டாக்கள் அப்படிங்கிறது தீர்மானிக்கப்படும். அற்புதம். நீங்கள் இங்கே பராமரிக்கும் மிகவும் கடுமையான தரநிலைகள் உங்கள் நிறுவனத்தின் அடுத்த தளத்திற்கு நாங்கள் சென்றதும் மிஸ்டர் அசுதோஷ், மூலிகை வாழ்வின் தர தத்துவத்தை பற்றி கூறுங்கள். எஸ், ஆமா. எனவே ஹெர்பல் லைஃப்ல உலகளவில் நாங்கள் விதை முதல் உணவு கொள்கையின் அடிப்படையில் தரமான தத்துவத்தை பின்பற்றுறோம். விதை முதல் உணவா? ஃபீட். சரி. இதனுடைய அம்சம் என்னன்னா, பண்ணை மட்டத்தில் தயாரிப்பில் நான் எந்த ஒரு மூலப்பொருளை பயன்படுத்துகிறேனோ அந்த மூலப்பொருளுக்கு நாங்கள் தகுதி பெறுறோம் அப்படிங்கிறது தான் கருத்து. முதல் நிலை சோதனை அங்கு நடத்தப்படுது. பண்ணையில் இருந்து வரிசைப்படுத்தும் பகுதிக்கு வந்தவுடன் 2ஆம் நிலை சுத்தம் செய்து வரிசைப்படுத்தி தர சோதனைகள் நடக்கும். சரி. மூலப்பொருளில் இருந்து சாறு அல்லது தூள் அல்லது ஏதாவது ஒன்றை தயாரித்தவுடன் எங்களுடைய சைனா ஃபெசிலிட்டியில் அத்தகைய உற்பத்தி வசதி ஒன்று இருக்குது. அங்கே 3ஆவது நிலை சோதனை மீண்டும் மூலப்பொருள் அளவில் அங்கு நடக்கும். சரி. இங்கே பொருள் தகுதி பெற்று குறிப்பிட்ட விவர குறிப்புகளுக்கு மட்டுமே மீண்டும் அது சோதிக்கப்படும். சரி. இந்த மூலப்பொருள் உற்பத்தி தளத்திற்கு அது வழங்கப்பட்டவுடன் 4 முதல் 5 சோதனைகளுக்கு பிறகு பின்னர் 4ஆவது நிலை சோதனை செய்யப்படும். அதை நாங்கள் இன்வெர்ட் டெஸ்டிங் அப்படின்னு அழைக்கிறோம்.
சரி மீண்டும் ஒரு முறை ப்ராடக்ட் மெட்டீரியல் விவரக்குறிப்புகளை பூர்த்தி செய்தா இல்லையா அப்படிங்கறது சோதனை செய்யறோம். சரி இந்த பொருட்கள் கலந்து இடைநிலை முடிக்கப்பட்ட தயாரிப்பை உருவாக்கும் போது அடுத்த கட்ட சோதனை அப்படிங்கிறது நடைபெறும். சரி 5வது நிலை சோதனையான மற்றொரு சோதனையும் அங்கு நடைபெறும். ஃபினிஷ்டு ப்ராடக்ட் முடிக்கப்பட்டு கண்டெய்னர்ல அடைக்கப்பட்டவுடன் 6வது நிலை சோதனை நடக்கும். நாங்கள் அனைத்து அதிநவீன உபகரணங்களையும் பயன்படுத்தி ஃபினிஷ்டு குட் நாங்கள் டெஸ்டிங் அதனை செய்வோம். இவை அனைத்தும் இந்த ஃபினிஷ்டு குட் டெஸ்டிங் அப்படிங்கிறது முழுமையான லேபிள் கிளைம் தேவையை உள்ளடக்கிய ஒரு ஃபினிஷ்டு டெஸ்டிங்காக இருக்கும். லேபிளில் எதை அறிவித்தாலும் ஆய்வகத்தில் அனைத்தையும் சோதிக்கிறோம். எதை நாங்கள் சொல்றோமோ அது லேபிள்லையும் இருக்கும். 6வது நிலை சோதனைக்கு பிறகு எங்களுக்கு மேலும் ஒரு சோதனை நிலை இருக்கு. இது பிந்தைய சந்தை கண்காணிப்பு சோதனை அப்படின்னு அழைக்கப்படுது. சரி இந்த சோதனையில ப்ராடக்ட் எங்களுடைய வேர்ஹவுஸை அடையும் போது அல்லது நாங்கள் மீண்டும் ப்ராடக்டை எடுக்கும் இடத்திலிருந்து கன்சியூமர் அடையும் போது மீண்டும் நாங்கள் அதனை சோதிக்கிறோம். அனைத்து கிளைம் ரெக்குவயர்மெண்ட்ஸ்களையும் நாங்கள் சோதிக்கிறோம். இதன் மூலம் போக்குவரத்து சேமிப்பகம் அல்லது வேறு ஏதேனும் முரண்பாடுகள் இருந்தால் அவை முன்கூட்டியே இருக்கும். நாங்கள் சரி செய்யும் நடவடிக்கையை எடுக்க முடியும். சரி இப்போ இந்த சோதனைகள் அனைத்தும் வெவ்வேறு நிலைகளில் நடக்கின்றன. எனவே ஹெர்பல் லைஃபில் உலகம் முழுவதும் 8 தர கட்டுப்பாட்டு ஆய்வகங்கள் உள்ளன. அவை அனைத்தும் உலகத்தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பை கொண்டுள்ளன. பெரும்பாலான சோதனைகள் இன்ஹவுஸ் செய்கிறோம். மேலும் இந்த ஆய்வகங்கள் உலகத்தரம் வாய்ந்த அங்கீகார அமைப்பை கொண்டுள்ளன. இதனை ISO 17025 அப்படின்னு அழைக்கிறோம். இந்த அங்கீகார முறையினுடைய நன்மை என்னவென்றால் இந்த ஆய்வகங்களால் தயாரிக்கப்படும் எந்த ஒரு அறிக்கையும் உலக அளவில் எந்த ஒரு ரெகுலேட்டராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நுண்ணுயிரியல் ஆய்வகங்கள் என்பது நோய்க்கிருமி மற்றும் நோய்க்கிருமி அல்லாத நுண்ணுயிரிகளை உள்ளடக்கிய ஹைஜீன் அஷூரன்ஸுக்கான மூலப்பொருட்கள், பேக் செய்யப்பட்ட பொருட்கள் மற்றும் முடிக்கப்பட்ட ப்ராடக்ட்களில் சோதனைகள் நடத்தப்படுகின்றன. ஈகாலி மற்றும் சால்மோனெல்லா மற்றும் ஒரு தயாரிப்பு அல்லது மூலப்பொருளை மாசுபடுத்தக்கூடிய பல்வேறு நுண்ணுயிருக்கான சோதனைகள் இங்கே நடத்தப்படுகின்றன. நாங்கள் இப்போது மிகவும் மேம்பட்ட அனலிட்டிக்கல் உபகரணங்களை கொண்ட இன்ஸ்ட்ருமெண்டேஷன் லேபில் இருக்கிறோம். அவை உண்மையில் அதிநவீன குரோமேட்டோகிராபிக் இயந்திரங்களாகும். அவை செவ்வாய் கிரகத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட பொருட்களை பகுப்பாய்வு செய்ய பயன்படுத்தக்கூடிய அதிக துல்லியம் மற்றும் சென்சிட்டிவிட்டியுடன் பயன்படுத்தப்படுகின்றன. உண்மையில் இங்கு சில சிக்கலான மற்றும் அதிநவீன இயந்திரங்கள் காணப்படுகின்றன. ப்ராடக்டின் ஊட்டச்சத்து ப்ரொஃபைலில் எவ்வாறு சேர்க்கப்படுகின்றன என்று என்னிடம் கூற முடியுமா? இந்த குறிப்பிட்ட அறையில வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு இயந்திரமும் வெவ்வேறு வகையிலான அனாலிசிஸுக்கானது. நீங்கள் பார்த்தால் இந்த 2 உபகரணங்கள், ஒன்று இங்கே, ஒன்று இதற்கு பின்னால் மற்றொன்று. இந்த உபகரணங்கள் வைட்டமின் பகுப்பாய்வு, சர்க்கரை பகுப்பாய்வு மற்றும் அந்த வகையான விஷயங்களை குறிக்கின்றன. இதற்கு பின்னால் UPLC அமைப்பும் இருக்கின்றது. இந்த கருவிகளிலும் நாங்கள் அதே அனாலிசிஸை செய்கின்றோம். அதே பகுப்பாய்வை நாம் இங்கு இன்னும் அதிக வேகமாக செய்ய முடியும். அதாவது அரை மணி நேரம் எடுத்தால் இங்கே 10 நிமிடம் தான் ஆகும். எங்களிடம் இன்னும் மேம்பட்ட உபகரணங்கள் உள்ளன. அதாவது LC-MS உள்ளது. இது பார்த்தால் வைட்டமின் அனாலிசிஸுக்கு பயன்படுகிறது. நாங்கள் இங்கே கண்டாமினன்ட் சோதனையை நடத்தலாம். உதாரணமாக மெலமைன். கடைசியாக லேபின் மூலையில் GC-MS மற்றும் GACF உள்ளது. GC-MS என்பது வெவ்வேறு சுவைகளுடன் மிக குறைந்த அளவில் ஒரு ப்ராடக்டில் உள்ள சுவைகளை அடையாளம் காண பயன்படுகின்றது. அந்த தயாரிப்பு ஏன் வித்தியாசமாக செயல்படுகிறது என்பதை நாம் அடையாளம் காண முடியும். மற்ற கருவிகள் என்பது முழு ஃபேட்டி ஆசிட் ப்ரொஃபைலுக்காக இங்கே பயன்படுத்தப்படுகின்றன. இந்த நாட்களில் பார்க்கலாம் கொழுப்பின் அளவு, டிரான்ஸ் கொழுப்பு அல்லது சேச்சுரேட்டட் கொழுப்பு என அதிகமாக உள்ளது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் உண்மையில் அதிநவீன மற்றும் சிக்கலான இயந்திரங்களை இங்கே காணலாம். இந்த லேபில் ஹெர்பல் லைஃப் தயாரிப்பு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக அதிக அளவு செல்கிறது. இங்கே ட்ரேஸ் மினரல்ஸ்கள் மற்றும் சாத்தியமான மாசுபடுத்தும் தாதுக்கள் ஆகியவை நுணுக்கமாக பகுப்பாய்வு செய்யப்பட்டு ஒவ்வொரு மூலப்பொருளிலும் தேவையற்ற பொருட்கள் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றன. ICP ஆய்வகம் அல்லது இண்டக்டிவ்லி கப்பிள்ட் பிளாஸ்மா ஆய்வகம் துல்லியமான கனிம கான்டென்ட்டை அளவிடுவதற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. மேம்பட்ட நுட்பங்களை பயன்படுத்தி ஆய்வகமானது கனிமங்களின் ட்ரேஸ் அளவை கண்டறிந்து அவை துல்லியமான ஸ்பெசிஃபிகேஷன் உள்ளன என்பதை உறுதிப்படுத்துகிறது. இங்கே ஒவ்வொரு செயல்பாட்டின் வெவ்வேறு நிலைகளிலும் தரத்தை உறுதி செய்கிறது. மூலப்பொருட்கள் தூய்மைக்காக சோதிக்கப்படும் போது இது முந்தைய கட்டங்களில் ஒன்றாகும்.
நோபல் பரிசு பெற்ற ஃபிரெட்ரிக் சாங்கர் மற்றும் NGS. அடுத்த தலைமுறை சீக்வென்சிங் வேகமான மற்றும் துல்லியமான சீக்வென்சிங் தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட சாங்கிங் சீக்வென்சிங் முறை எனப்படும் செயல்முறையை பயன்படுத்தி இது செயல்படுகிறது. இப்போது நமது பயணத்தின் கடைசி கட்டம். இதில் நம் பயணம் மூலிகை பகுதியில் முடிகிறது. தாவரவியல் மாதிரிகளின் உலகளாவிய சேகரிப்புக்கான ஹெர்பல் லைஃப் நியூட்ரிஷனின் பிரத்யேக இடம். இப்போது இந்த மாதிரிகள் ஒவ்வொன்றும் அவற்றின் பல தயாரிப்புகளுக்கு செல்லும். மூலிகை பொருட்களின் இன்டிகிரிட்டியை உறுதி செய்யும் தரமான அளவுகோலை குறிக்கின்றன. மிகவும் சுவாரஸ்யமான சில தாவரவியல் மாதிரிகளை இங்கே காணலாம். திரு ஆசுதோஷ், இவை எப்படி ஹெர்பல் லைஃபுக்கு ஒரு பெஞ்ச்மார்க்காக செயல்படுகின்றன? ஆம், நீங்கள் பார்க்கிறீர்கள், இந்த ஆய்வகத்தில் 2 வகையான மாதிரிகள் உள்ளன. அவற்றில் ஒன்று இந்த மாதிரியாக இருக்கின்றது. இவை வவுச்சர் மாதிரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த மாதிரிகள் சான்றளிக்கப்பட்ட தாவரவியலாளர்களால் சேகரிக்கப்படுகின்றன. பின்னர் எங்களிடம் 2வது செட் மாதிரிகள் உள்ளன. இவை ஜாடிகளில் உள்ளன. இந்த மாதிரிகளை ஒரு காட்சியாக வைத்திருப்பதனுடைய முழு தத்துவம் என்னவென்று சொன்னால், நாம் ஒரு மெட்டீரியல் குவாலிஃபிகேஷனை செய்யும் போது அது ஒரு ரெஃபரன்ஸ் சாம்பிளாகவும் இங்கே செயல்படும். மரபணு சோதனை, ரசாயன ப்ரொஃபைல் மற்றும் டாக்ஸோனமிக் ப்ரொஃபைலிங் போன்ற அனைத்து நுட்பங்களையும் இதில் பின்பற்றுகிறோம். நாம் இங்கே பார்ப்பது போல் அவற்றில் சில தண்டுகள், மற்றவை பழங்கள், எனவே பல பொருட்களின் கலவை நாம் காணலாம். நன்றி, கற்றுக்கொள்ளும் வகையில் இருந்தது. நன்றி. ஊட்டச்சத்து விஷயங்களில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. இன்று நாம் ஒவ்வொரு ஹெர்பல் லைஃப் ப்ராடக்ட்டுக்கு பின்னால் உள்ள நம்ப முடியாத அறிவியல், அர்ப்பணிப்பு மற்றும் ஆர்வம் ஆகியவற்றை பார்த்தோம். இப்போது அதிகரித்து வரும் உடல்நல கவலைகளை எதிர்கொள்ளும் உலகில் உலகளவில் ஆரோக்கியத்திற்கு உதவ உயர் தரநிலைகள் செயல்படுகின்றன என்பதை அறிவது உறுதி செய்யப்படுகிறது. எனது பெயர் நயன். அடுத்த முறை பல ஹெர்பல் லைஃப் அசோசியேட்கள் மற்றும் உறுப்பினர்களை பற்றி பேசுவோம். ஆரோக்கியம் மற்றும் வெல்னஸை புரிந்து கொள்வது பற்றி நிச்சயம் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதுவரை தகவலறிந்து சாய்ஸ்களை செய்யுங்கள், ஆரோக்கியமாக இருங்கள் மற்றும் நல்ல நியூட்ரிஷனின் இதயமாக தரம் உள்ளது என்பதை நினைவில் கொள்ளுங்கள்.